நீங்க இவங்க சண்டையை கவனிச்சிருக்கீங்க, அதுக்குள்ள நீங்க பார்த்த காதல் என்ன? எங்க மாமனாரும் மாமியாரும் எப்பவுமே ஒரு சின்ன கருத்து முதல் இருந்துட்டே இருக்கும் சார். அவரை விட்டு பிரிஞ்சதில்ல ஒருபோது ஒரு நொடி கூட. அவங்க ஒரு இரவு கூட எங்க வீட்டுல கூட தங்கினது கிடையாது. எப்பவுமே சேர்ந்தாதான் நான் பார்த்திருக்கேன் அவங்கள. அவங்க இறந்துட்டாங்க சார். இறந்து 4 வருஷம் கழிச்சுதான் சார் இவர் இறந்தாரு. ஆனாலும் ஒரு நாள் கூட அந்த விளக்க அணைய விட்டதே இல்லைங்க சார். தொடர்ந்து 4 வருஷம் அந்த விளக்கு அவங்க எங்க படுத்திருந்தாங்களோ, எங்க இருந்து பிரேதம் எடுத்துட்டு போனாங்களோ, அது அப்படியே எரிஞ்சுக்கிட்டே தான் சார் இருந்துச்சு. அது மாதிரி நீ எண்ணெய் ஊத்து, நீ திரி போடி, நீ அந்த விளக்க விளக்கி வைமா, நீ செய்மா, அந்த வார்த்தைக்கு இடமே கிடையாதுங்க சார். அவர் மட்டும்தான். அது ஒரு தீராத காதல் தான் சார். அவரை பார்க்கும்போது என்ன எப்ப மாதிரி இப்படியே இருக்காங்க, கிண்டல் பண்ணாலும் என்ன பண்ணாலும் அவருக்கு அவங்க மேல ஒரு தீராத காதல் இருந்துட்டே இருந்துச்சு. அவங்களோட இருமல் சத்தம் அவருக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த காதல் அவருக்கு போதுமானதா இருந்திருக்கு. ஏதோ ஒரு இடத்துல ஒரு மூலையில இருப்பாங்க, ஆனா அந்த காதல் அவருக்கு புரிஞ்சிருக்கு. ஒரு தீராத ஒரு இருமல் சத்தம், ஓகே அவங்க இருக்காங்க, கூட கிடையாது. அந்த இருமல் சத்தம் கேக்குறதே அது போதும் சார். அது போதும். அந்த இருமல் சத்தம் அவங்க இருக்கா. இவங்களுக்கும் அவர் முடங்கல் சத்தம், அவருக்கு வீசிங் ப்ராப்ளம் இருக்குங்க சார். அந்த வீசிங் ப்ராப்ளம் அது அவங்களுக்கு அது போதுமா, அந்த மூச்சு காத்து சத்தம் அவங்களுக்கு போதுமானதா இருந்திருக்கு. காதலை வெளிப்படுத்துகிற எவ்வளவோ வார்த்தைகளை கேட்டிருக்கோம். ஓகே, இலக்கியத்திலேயே உன்னை வர்ணிக்க வார்த்தைகள், காதலி சொல்ல வார்த்தைகள் கூட கேட்டிருக்கோம். ஆனால் இருமல் சத்தத்தின் வழியாக இருமலும்